காரியம் என்னன்னா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. அதாவது தேவன் நம்ம கிட்ட இன்னைக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரமா இருக்கு, வெகு தூரம் அப்படின்ட்டு. இந்த வெகு தூரத்தை பத்தி நம்ம கடைசியா பார்க்கலாம். ஏன் இந்த வார்த்தை நமக்கு வருது, இங்க எலியாவுக்கு ஏன் வந்தது, அதே போல இது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி, சரியா? நம்மள அதோட ஒப்பிட்டு பார்த்து நம்ம என்ன ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்ல வராருங்கிறத ஒரு அலசி ஆராய்ஞ்சு நம்ம புரிஞ்சுக்க போறோம், சரியா? அப்போ ஏன் இத யார்கிட்ட சொல்றாரு? எலியாட்ட சொல்றாரு இல்லையா? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ ரொம்ப தூரம் போக வேண்டிய ஆளு எங்கேயோ பிளாக் ஆகி நிக்கிறாரு இல்லையா? ஏதோ ஒரு நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணா இருக்கு, ஆனா வேற எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் இதனுடைய கருத்து, சரியா? அப்போ இன்னைக்கு செய்தி யாருக்குன்னா, இப்போ தேவன் நினைச்சதை செய்யாதவங்களுக்கு, நம்ம தேவனை தான் தேடுறோம், பைபிள் வாசிக்கிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனா தேவனுடைய சித்தத்தின் படி இருக்கோமா? அப்படி இல்லாதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ஏன் இந்த வார்த்தை எலியாக்கு வந்தது, ஏன் இந்த வார்த்தை நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த மனுஷன் இவன் எப்பேற்பட்டவனா, தேவனுக்கு முன்பாக நிக்கிறவன் இல்லையா? கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறனான்னு சொல்லி தன்னையே அவன் ரெப்ரசன்ட் பண்ணிப்பான். தேவன் அதை அங்கீகரிச்சு நமக்கு வேதத்துல கொடுத்திருக்காரு இல்லையா? கர்த்தருக்கு ஆமா அவன் எனக்கு முன்னாடி நிக்கிறவன் தான் சொல்லி அக்செப்ட் பண்ணி வேதத்துல ஆவியானவர் வழியா நமக்கு கொடுத்திருக்காரு, சரியா? கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன் நான் அப்படின்ட்டு. அந்த மனுஷனுக்கு என்ன ஆகுது? 3வது வசனத்துல 1 ராஜாக்கள் 19:3, என் பிராணனை காக்க அப்படின்ட்டு. அப்போ தன்னுடைய ஜீவன் மேல அவனுக்கு ஒரு ஆசை வருது, ஒரு பற்றுதல் வருது. தன்னுடைய சொந்த பலத்துல அவன் என்ன பண்றான், அந்த பிராணன் தப்புறதுக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு, அதை காத்து கொள்றதுக்கு வேண்டி ஓடுறான் இல்லையா? ஜீவன் தப்ப ஓடுறான் அவன். அப்படி ஓடும் போது அவனுடைய நிலைமை என்ன ஆகுது? அந்த 4வது வசனத்துல பார்க்கும்போது, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், பிதாக்களை விட நான் நல்லவன் இல்லை, நான் சாகவே சாகணும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. 4வது வசனத்துல 3வது 4வது லைன்ல நான் சாகணும், நான் ஒன்றும் நல்லவன் இல்லை, நான் சாகணும் அப்படின்னு சொல்லி, அதாவது மரண தருவாயில இருக்காரு. நான் அடுத்து அந்த உலகத்துல வாழ விருப்பம் இல்லை, என்னால எதுவுமே முடியல, நான் ஒரு அன்சக்சஸ்ஃபுல் மேன் இல்லையா? அப்போ நான் ஒரு தோல்வி விட்டுறேன், எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம், சரி? நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு தெரியும் இல்லையா? ஒண்ணுமே பண்ண முடியல, மரணம் தான் சொல்லிட்டு அந்த நிலைமையில நீங்க இருக்கீங்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஒருவேளை நம்ம முயற்சி பண்ணியிருக்கலாம், இந்த சூசைடு அது இதுன்ட்டு, இல்ல நம்மளுடைய சிந்தனைக்குள்ள கூட ஓடிட்டு இருக்கலாம், ஐயோ சாகணும் சாகணும் சாகணும், அந்த மாதிரி நினைப்பு இருந்ததுன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட தான் சொல்றாரு, நம்ம பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அப்போ நாம சாகாதபடிக்கு தேவனே நம்மளை பாதுகாக்கிறாருன்னா அவருக்கு நம்ம மேல எவ்வளவு அன்பு இருக்கு இல்லையா? சரி, ஓகே. அப்போ ஏன் இந்த வார்த்தை வருதுன்னா, நம்ம சுய பலத்துல நம்ம ஓடுறதுக்கு பார்த்தா முடியாது. யோவான் 15 அழகா சொல்லுது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அதாவது பிதாவாகிய தேவனுடைய குமாரன் தான் அவர் தான் மெய்யான திராட்சை செடியா இருக்கார். அவர்ல நிலைச்சிருக்கிற கொடிகளா நாம இருக்கோம். நாம அவர்கிட்ட நிலைச்சிருந்தா மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். கனி கொடுத்தாதான் பிதாவானவர் சந்தோஷப்படுவார் இல்லையா? அப்போ இதுக்கு அந்த சோர்ஸ் என்னன்னா, நாம அந்த மெய்யான திராட்சை செடியில இணைஞ்சு இருக்கணும், சேர்ந்து இருக்கணும், வசனத்தின்படி அந்த வார்த்தை நிலைத்து இருக்கணும்னு இருக்கு இல்லையா? அவரோட நிலைச்சிருக்கணும். அப்படி அப்ப அதுல இருந்து நம்ம மாறி என்னுடைய சுயத்துல நான் யோசிக்கும் போது ஒரு இடத்துல விழுவேன், ஒரு இடத்துல நான் போய் முக்கி மோதி விழ நேரிடும், விழவும், சரியா? நம்ம சுயபலத்துல அது எதுனாலும் சரி, பிசினஸா இருக்கட்டும், பிள்ளைங்க திருமணமா இருக்கட்டும், இல்ல நம்ம லைஃபா இருக்கட்டும், எதுவோ நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்றது நம்மளுடைய எண்ணத்துல இருந்தா கண்டிப்பா விழுவோம், இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். இப்போ 2வது ஏன் இந்த வார்த்தை வருது? இவர் ஏற்கனவே இப்போ 5வது வசனம் சொல்லுது, ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். நான் சாக போறேன்னு சொல்லி லைஃப் ஃபெட்டப் ஆகி அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணுன்னு சொல்றாரு. அவன் விழித்து பார்க்கும்போது தலையில சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்துல தண்ணீரும் அவன் தலைமாட்டுல இருந்தது. அவன் எழும்பி புசிக்கிறான், குடிக்கிறான், திரும்ப படுத்துக்கிறான். என்ன ஆகுது? நம்ம நிறைய ஒருவேளை கேட்டிருக்கலாம், அந்த போஜனத்தினுடைய பலத்தினால அவன் ஓடினான் அப்படின்ட்டுலாம் பார்த்தோம்.
இல்ல. அந்த போஜனத்தோடைய பலன் என்ன பண்ணுது? அவனை போய் திரும்ப படுத்து கொள்ள செய்யுது. இன்னும் சொன்னா அது தழல்ல சுடப்பட்ட அடை. அப்பங்கிற தேவனுடைய வார்த்தையை குடிக்கும் இல்லையா? அவர் நமக்கு கொடுக்குற காரியத்தை குடிக்கும். இப்போ தண்ணீர் பரிசுத்த ஆவிக்கு ஒப்புமையா இருக்கு, சரியா? அப்போ இது ரெண்டுமே இருந்தும் அவன் என்ன ஆகுறான்? அவன் திரும்ப போய் படுத்துக்கொள்ள நேரிடுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபுட் இது என்ன? முதல்ல ஏன் நமக்கு இந்த வார்த்தை நமக்கு கடந்து வருதுன்னா, நம்ம சுயத்துல நம்ம பிராணனை காக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது வருது. ரெண்டாவது, இந்த ஃபர்ஸ்ட் ஃபுட்டு னால முதல்ல சாப்பிட்ற இந்த ஃபுட்டு அது திரும்ப படுத்துக்கொள்றதுக்கு நேரிடுது, சரியா? 5வது 6வது வசனத்தின்படி திரும்ப போய் படுத்துக்கிறான். அப்போ இந்த ஃபுட்டு என்ன? இது அதுதான் தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய ஆவிதான். ஆனா ஏன் திரும்ப படுத்து கொள்றான்னா, இதுல மாம்சத்துல தான் பலன் வருது. ஹல்லேலூயா. என்ன பண்ணுது? உங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு உண்டான அது சுவிசேஷ வார்த்தையா இருக்கு. உங்களுக்கு சுகம் தரதுக்கு உண்டான, உங்களை பேம்பர் பண்றதுக்கு உண்டான, உங்களை பாதுகாக்கிற என்ன சொல்றது, ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் உபதேசமா இருக்கு. என்னதான் ஒரு அஸ்திபாரம் போட்டாலும் அது அப்படியே இருந்தா அதுல போய் நம்ம வாழ முடியாது இல்லையா? அதுக்கு மேல கட்டணும் வீடு. பேஸ்மெண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா, பெரிய 10 மாடிக்கு கூட பேஸ்மெண்ட் போடலாம். ஆனா அதுக்கு மேல கட்டலைன்னா நம்ம உள்ள போய் வாழவோ தொழிலோ ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? இப்போ இந்த உபதேசம் என்ன பண்ணும்? உங்களை நித்தியத்துக்கு கூட்டு போவாது. அதுதான் சொல்ல வரேன். சுவிசேஷ இந்த உபதேசம் இருக்கு இல்லையா? நம்மள உலகத்துல இருந்து அவர் மீட்கிறாரு. இப்ப அவரை விசுவாசிக்கும் போது என்ன சொல்லணும்? அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்ட்டு. நாம என்ன நினைக்கிறோம்? அவரை விசுவாசிக்கும் போது சரி நித்திய ஜீவன் போயிடலாம் அப்படின்ட்டு. இல்ல, விசுவாசங்கிறது முதல் படிதான். அதுக்குண்டான நிறைய காரியங்கள் இருக்கு. பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது இது அழகா புரிஞ்சுக்கிட்டது தாவீது. என்ன சொல்லுவார்னா, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர்னு இல்லையா? அப்போ இஸ்ரவேல் என்ன, அதாவது இஸ்ரவேல்ங்கிறது தேவனுடைய ஜனத்தை சொல்லுவாங்க இல்லையா? தேவன் தனக்குன்னு ஏற்படுத்தின ஜனம் இல்லையா? அப்போ அந்த ஜனம் யாரு? ஒரு சேனை அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? அப்போ ஒரு போர் செய்யற ஒரு யுத்த கும்பல். இத தீமோத்தேயுக்கு எழுதும் போது நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி சொல்றாரு. அப்போ நாம யார்? வாரியர்ஸ், பராக்கிரமசாலியேன்னு கூட கூப்பிடுறாரு இல்லையா? உங்ககிட்ட கூட ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் பராக்கிரமசாலியன். உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசி இருக்கலாம். உங்களுடைய சிந்தனையில, உங்களுடைய கனவு சொப்பனத்துல, வேத வசனத்தின்படி பராக்கிரமசாலின்னு கூட கூப்பிட்டுருக்கலாம். அவர் வாரியரா இருக்காரு. இந்த சுவிசேஷம், இந்த தழல்ல சுடப்பட்ட அடையும் இந்த தண்ணீரும் உங்களை என்ன பண்ணாது? ஒரு வாரியரா மாத்தவே மாத்தாது. அதனாலதான் நம்ம கிறிஸ்தவ வட்டாரம் மொத்தத்துல என்ன தூங்கிட்டு சோர்ந்து போய் உணர்வு இல்லாம இல்லையா? எப்படி இஸ்ரேல் ஜனங்க இருந்தாங்க அதே மாதிரிதான் கிறிஸ்தவர்கள், அதுவும் பெந்தகோஸ்து கிறிஸ்தவர்கள் ரொம்ப முக்கியம். இவங்க எல்லாம் தூங்கி உணர்வற்று போயிருக்கிறது கூட உண்டான காரணம் என்னன்னா இதுதான் இல்லையா? அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கு, மேல கட்டலை. தேவன் விடுவாரா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃபுட்டு இவ்வளவுதான். அது ஒரு அஸ்திவார உபதேசம். அது என் சரீரத்துக்கு நல்லது. நான் ரட்சிக்கப்படுவேன், திரும்ப பாவத்துக்கு போக மாட்டேன், தேவனை தான் தேடுவேன், சர்ச்சுக்கு தான் போவேன், விக்கிரகத்துக்கு பலி செலுத்த மாட்டேன், சூத்திர பலி தான் செலுத்துவேன் இல்லையா? எனக்கு உண்டான எல்லாத்துலயும் ஆண்டவருக்கு நான் கண்டிப்பா கொடுப்பேன், சபைக்கு போவேன், கரெக்டா போவேன், எல்லா சர்வீஸ் அட்டன் பண்ணுவேன். ஆனா உள்ள மாறாது. புரியுதா உங்களுக்கு? இது வெளியில உள்ள போஜனம். இப்போ ரெண்டாவதா அவர் திரும்பவும் ஒரு போஜனத்தை கொடுக்கிறாரு. 7வது வசனம் 8வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை அதே மாதிரி தட்டி எழுப்புறாரு. இப்ப என்ன சொல்றாரு? எழுந்திருந்து போஜனம் பண்ண. அப்பதான் சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதாவது நம்ம ஏன் திரும்ப போய் படுத்துக்கிறோம்னா, நாம என்ன செய்யணுங்கிறது நமக்கு தெரியல. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இப்ப நீங்க உங்களை தனித்தனியா கேட்டாலும் என்ன சொல்ல, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். எப்படி பரலோகத்துக்கு போகணும்னு வழி தெரியாது. ஏன்னா நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது இல்லையா? அதான் அழகா பவுல் முதல்ல அவருடைய பிகினிங், ஸ்பிரிச்சுவல் லைஃப் பிகினிங்லயே அவர் கேட்பார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அவருடைய சித்தத்தின்படி செய்யலைன்னா நம்ம அதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே போக முடியாது இல்லையா? 7:21 மத்தேயுல இருக்கு. என் பிதாவனுடைய சித்தத்தின்படி, என் சித்தம் இல்லை, என் பிதாவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாதுன்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ இங்க என்ன ஆகுது? இந்த போஜனை திரும்பி
இவனால ஏன் ரெண்டாவது கொடுத்த போஜனத்தின் வழியா அவனால வந்து எழும முடியுது, நடக்க முடியுது, போக முடியுது, தேவனுடைய காரியத்தை செய்ய முடியுதுன்னா அது அவனுக்கு ஆத்துமாக்கு உண்டான போஜனமா இருக்கு. ஹல்லேலூயா. இது சரீர மீட்பு இல்ல, உலகத்துல இருந்து ரட்சிக்கிற அந்த மீட்பு இல்ல, இது ஆத்துமாவை அவனை ஒரு போராளியா மாத்துது, அவனை ஒரு என்ன சொல்றது அந்த வாரியரா மாத்துது, அவனை ஒரு பராக்கிரமசாலியா மாத்துது, அவனை ஒரு ராஜாவும் ஆசாரியனுமா அந்த மில்கி சேதைக்கு முறைமையின்படி அவனை வந்து மாத்துது. ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு அப்பதான் தெரியுது, ஓகே இன்னும் நான் நிறைய தூரம் போகணும் இல்லையா. இப்போ நம்ம அதான் கிறிஸ்தவர்களுக்கு ஆக்சுவலா வந்து தெரியாம தான் வந்து இருக்கு, ஊழியர்களுக்கும் சேர்த்துதான் இல்லையா. என்ன அடுத்து என்ன பண்ணணும், நீங்க சபையினுடைய நோக்கத்தை கேளுங்களா, தெரியாது ஆக்சுவலா. சிம்பிளா தான் சொல்லுவாங்க. இப்ப நான் அவங்கள குறை சொல்றதா வந்து இப்போ பழைய ஆளுங்களுக்கு தெரியும், சரி இது குறை சொல்றதில்ல, நீங்க அதை செய்யக்கூடாது. நீங்களோ உங்க ஹஸ்பண்டோ பிள்ளைங்களோ சர்ச் மினிஸ்ட்ரியோ ஊழியமோ முழு நேரமா செய்யும்போது நீங்க அதை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் சொல்றேன். நோக்கம் இல்லாம எதையும் நம்ம ஆரம்பிக்கவோ செய்யவும் முடியாது. சுவிசேஷ பாரத்துல நம்ம செய்யலாம், சுவிசேஷம் அறிவிக்கவோ ஜனங்கள் இடத்துல போறதோ மெசேஜ் கொடுக்கறதோ கன்வென்ஷன் வாட்டவர், சரியா. நம்ம ஒரு ஸ்தாபனமோ ஒரு இயக்கமோ ஒரு மிஷனோ ஒரு ட்ரஸ்டோ இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னா தேவன் என்ன கொண்டு என்ன செய்ய போறாருங்கிற ஒரு விஷன் வேணும். தரிசனம்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நமக்கு அதாவது நிறைய ஸ்தாபனங்கள்ல பாக்குறேன், அவங்களோட தரிசனத்தை தான் வச்சிருக்காங்க இல்லையா. இப்போ இந்தியால இத்தனை லட்ச ஜனங்கள் மீட்கப்படணும்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்குள்ள அப்படின்ட்டு இப்போ பவுலுக்கே அந்த டார்கெட் கொடுக்கல இல்லையா. தேவன் பவுலுக்கே அந்த டார்கெட் கொடுக்கல. இது வந்து இவங்களுடைய விஷன். அவங்க கூட எல்லாம் நான் பேசியிருக்கேன், பேசும்போது தெரியும் அவங்களுக்கு உண்டான பாரத்துல அவங்க ஒரு விஷனை செட் பண்ணி அதுக்குண்டான ஊழியர்களை வந்து ஏற்படுத்தி அப்படி வந்து அவர் வந்து ரன் பண்ண வைக்கிறார், சரியா. அதை சொல்லல, தேவன் உங்களுக்கு கொடுப்பார், மோசைக்கு கொடுத்த மாதிரி நோவாக்கு கொடுத்த மாதிரி நீ இதை செய், இன்ன விதத்துல செய், இந்த நேரத்துக்குள்ள வந்து செய்யின்னு சொல்லி, அதுதான் தரிசனம். அது தெரியாம ஊழியத்தையோ இல்ல நீங்க அது ஆண்டவருடைய காரியத்தை தொடங்காம இருக்கிறது நல்லது. அந்த பாரத்துல சுவிசேஷம் அறிவிக்கலாம். நான் சொன்னது புரிஞ்சுக்கோங்க. ஊழியம்ங்கிறது அவர் சொல்லாம, இப்ப இந்த சபை உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது சபை இல்ல, இது ஒரு பிரேயர் சென்டர் மாதிரி. நம்ம குறிப்பா கைவிடப்பட்ட தள்ளப்பட்ட பெண்களுக்கு, ஸ்திரீகளுக்கு, பாலியல் தொல்லையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வேதத்தை கற்பிக்கவும் சீஷர்களை எழுப்புறதுக்கும் உண்டான ஒரு காரியம் இல்லையா. அது வெளியிலேயே வந்து நான் அதை அந்த நோக்கத்தை அந்த 7 பாயிண்ட வந்து போட்டிருக்கு, சரியா. அப்போ நீங்க கேட்டீங்கன்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன், சரியா. மெயின் இதுதான், சரி. இதுல வந்து இது முதல் ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்ததன் வழி வந்து கிருபை. அவர் எனக்கே சொல்லி கொடுத்துருக்காருன்னா உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா சொல்லி கொடுப்பாருங்கிறதுக்கு வேண்டி நான் வந்து இது சொல்றேன். அப்போ இந்த ஆகாரம் வேணும், இந்த விஷன் வேணும் இல்லையா. நீ பண்ண வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குப்பா. இவர் என்ன நினைக்கிறாரு, இதுக்கு முன்னாடிதான் ஒரு பெரிய ஒரு கிங் மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சிடறாரு. அவருடைய அந்த ஒரு பலி செலுத்துறதுனால ஒரு ஜபத்தினால எல்லா ஜனங்களும் முந்தின 18வது அதிகாரம் 39-40 சொல்லுக்கு, இதை கண்ட போது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்படி அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் ஒரு வார்த்தை வரும், எல்லாம் அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகுது, இவனை கொண்டு மீட்பு அடைஞ்சாச்சு, ஓகே அங்க வேலை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இவர் தன்னை வந்து ஒதுக்கிக்கிறார், தன்னை ஐசோலேட் பண்ணிக்கிறார் இல்லையா. கிடையாது, ஆண்டவர் சொல்றார் இன்னும் நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெகு தூரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம், சரியா. அப்போ ஏன் இந்த வார்த்தை நம்மளை நோக்கி வருதுன்னா, நம்ம மாம்ச கிரியை நம்மளுடைய சுய பலன்ல இருந்தோம்னா இந்த வார்த்தை வருது. ரெண்டாவது, நம்ம அந்த ஃபண்டமெண்டல் உபதேசத்துல மாத்திரமே இருந்தோம்னா, சரியா, சர்ச்சுக்கு போறது, தொழுது கொள்றது, நம்மளுடைய தேவைக்கு. இப்ப ஜபத்தை எல்லாருடைய ஜபத்தை அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்மளுடைய ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிற நம்மளுடைய தேவைக்கு, கணவனோ மனைவியோ ஃபேமிலியோ எதா இருந்தாலும் அது உலகம்னு சொல்லுது. 1 கொரிந்தியர் 7:32-34 பார்க்கும்போது அது உலகத்துக்குரியவைகள்னு இருக்கு, ஃபேமிலி நீட்ஸ், சரியா. அப்போ நம்ம அதை தேடி இருந்தோம்னா முடியாது. அதை தேடிட்டு இருக்கனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ இங்க இல்லப்பா, நீ பண்ண வேண்டிய தூரம் பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்போ மூணாவது இந்த ஃபுட்டு தான் வந்து நமக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம செய்திக்குள்ள நேரம் வந்து போகலாம். வெகு தூரம், இந்த வெகு தூரம் போகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வெகு தூரம் எலியா எங்கெல்லாம் போறாரு பார்த்துலாம், சரியா.
எலியாவினுடைய பிரயாணம் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஒரு போர் மாதிரி வந்து செஞ்சு முடிச்சிடறாரு. சரியா, பாகாலுடைய தீர்க்கதரிசி எல்லாரையும் வெட்டி போட்டுறாங்க. இங்க முதல் வசனம் சொல்லுது இல்லையா, அப்போ இயேசுபேல் வந்து அவங்க கோவப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ராஜா ஆகாப்ப வந்து தெரிவிக்கிறார், என்ன இவன் இது எல்லாத்தையும் அவங்களுடைய தீர்க்கதரிசி எல்லாத்தையும் வெட்டி போட்டான் அப்படின்னு வந்து காரியத்தை சொல்றாரு. இப்போ அதனால இந்த மனுஷனை வந்து கொல்றதுக்கு நாளைக்கு இந்த நேரத்துல வந்து ஆள் அனுப்பி சொல்றாரு. சரியா, இந்த நேரத்துல அவனுக்கு நடந்த மாதிரியே உன்னையும் வந்து கொன்றுவேன் அப்படின்னு இயேசுபேல் வந்து அவங்க மிரட்டுறாங்க. அதுக்கு பயந்துதான் அந்த மனுஷன் ஓடுறாரு. சரியா, அப்போ அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவரு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் வெகு தூரம் ஃபர்ஸ்ட் அவர் டிராவல் பண்றது என்னன்னா ராஜாக்களை அபிஷேகம் பண்றார் இல்லையா. ஆசையில சீரியால ராஜாவை அபிஷேகம் பண்றாரு, எகுவ இஸ்ரவேல்ல ராஜாவை அபிஷேகம் பண்றாரு, தீர்க்கதரிசியா எலிசாவை தன்னுடைய ஸ்தானத்துல அபிஷேகம் பண்றாரு. அப்போ என்ன பண்றது, மற்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ற வேலை இருக்கு இல்லையா. உங்களுக்கு இதுதான் வேலைன்னு இப்ப நம்ம சொல்லலாம். இப்ப ஏதோ சித்தி இருக்காங்க, சித்தி நீங்க இதுதான் சித்தி செய்யணும், இதுதான் சித்தி உங்களுடைய வேலைன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கறது இருக்கு. அது சொல்லி கொடுக்கும் போது, ஜெபிக்கும் போது, இல்ல கை வைக்கும் போது, தொடுதல்னால அந்த வரங்கள் வந்து அப்படியே கிரியை செய்யும். அதை செய்யறதுக்கு தேவன் சொல்றது மட்டும் இல்ல, அதை செய்யறதுக்கு உண்டான பலத்தை கொடுப்பார். உங்ககிட்ட ஒரு விஷயம் நீங்க வெகு தூரம் போகணும்னா அதுக்கு உண்டான பலத்தை கொடுக்குறாரு. ஆத்மாவை அவர் தேற்றிதான், அவர் திரும்ப படுத்த உடனே விடல இல்லையா, திரும்ப எழுப்புறாரு இல்லையா. அப்போ திரும்ப எழுப்பி பிரயாணம் பண்ண சொல்றாரு இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வெகு தூரம் எங்க போறான்னா அபிஷேகம் பண்றதுக்குன்னு போறான், அதாவது நியமிக்கிறதுக்கு போறான். ஒவ்வொருத்தரை அந்தந்த ஸ்தானத்துல அவங்கள நியமிக்கிறதுக்கு போறான். இது தேவன் செய்யற காரியம் இல்லையா. இப்போ ரெண்டாவது, இந்த மனுஷன் புதிய ஏற்பாடுல வராரு. 17வது அதிகாரம் மத்தேயு வாசிங்கள 3வது வசனத்துல பார்த்தா மோசேயும் எலியாவும் இயேசு கிறிஸ்து கூட பேசிட்டு இருப்பான். அப்போ எவ்வளவு தூரம் டிராவல் பண்றாங்க. போதும் சிஸ்டர். மோசேயும் எலியாவும் அவரோட பேசுறாங்க, இயேசு கிறிஸ்துவோட வந்து பேசுறாங்க. இதை வந்து சீஷர்கள் பாக்குறாங்க. அப்போ இந்த மனுஷன் 2000 சில்லற வருஷம் தாண்டி இயேசு கிறிஸ்துகிட்டே நேர்ல வந்து பேசுறாங்க. இது எவ்வளவு பெரிய டிராவல், டைம் டிராவல் இல்லையா. அப்போ இது மட்டும் இல்லை, இப்ப திரும்பவுமே வருவாரு. அது 11வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 3-4 வசனம் நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் மேக்சிமம் வந்து எடுக்கிறாங்க. அது வந்து கொரோனாக்கு அப்புறம் எல்லா சபைகள்லயும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 2 சாட்சிகள் தெரியல, 7 வருஷம் அந்த அந்தி கிறிஸ்து உன்னுடைய ஆட்சி காலத்துல சிஸ்டர் விடுங்க, பரவாயில்ல, நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன். வசனம் இதுதான் 11, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்கு. நீங்க அப்புறமா இது பண்ணிக்கோங்க. சம்பவம் தெரியும் தானே. 2 சாட்சிகளை வச்சு அந்தி கிறிஸ்து அரசாட்சி பண்ற 2வது 3 வருஷத்துல தேவனுடைய ஜனங்கள், அவருடைய அந்த இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு அவருடைய 2 சாட்சிகள், அந்த சாட்சிகள் மோசேயும் எலியாவும் எப்படின்னா அவங்க செய்யற சம்பவத்தின் வழியாக. ஏன்னா 4வது வசனம் சொல்லுது, பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்கள் அப்படின்னு. தேவனுக்கு முன்னாடி நிக்கணும்னா கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான், கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான், அது ஒண்ணு எலியா. இனி ஒண்ணு யாரு, எதுனாலும் தன்னுடைய சுயத்திலேயே ஒண்ணுமே பண்ணாம என்ன நடந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறது ஒரே ஆள் மோசே தான் இல்லையா. அது என்னதான் தாவீது ராஜாவா இருந்தா, என்னதான் தாவீது துதிச்சாலும் இந்த 2 பேரும் வந்து இவங்க தான். ஒரு சில உபதேசத்துல வந்து இப்போ இல்ல ஏனோக்கு, அது மோசே கிடையாது ஏனோக்கு அப்படிம்பாங்க. அதான் நீங்க எதை புரிஞ்சுக்கிறீங்களோ அது உங்க இஷ்டம். சரியா, ஆவில இருக்கும்போது அவர் கரெக்டா சொல்றாரு. பின்னாடி கீழே பார்க்கும்போது இதை இவங்க தான் செஞ்சிருப்பாங்க. இப்போ தண்ணிய இப்போ ஆறு குளம் இதெல்லாம் பிளட்டா மாத்துனது, ரத்தமா மாத்துனது மோசையின் வழியா தேவன் செஞ்சார். மழை பெய்யாம நிறுத்தினது அது எலியாவின் வழியா. அதெல்லாம் அந்த அடையாளங்கள் தான் கீழே இருக்கும். அதன்படி வந்து இது வந்து கண்டிப்பா எலியா மோசையா தான் இருக்கும். ஏனோக்கு வந்து தேவனுக்கு முன்னாடி நிக்கிறவன் இல்லை, தேவனோட சஞ்சரிச்ச மனுஷன் இல்லையா. வார்த்தைகளை நம்ம பிசைகிடக்கூடாது. சரியா, ஊழியர்கள் அது தெரியாம அவங்களுக்கு கற்பிக்கப்பட்டபடி கூட சொல்லலாம். நீங்க அதான் நீங்க இன்னொரு அட்வைஸ் என்னன்னா, அவங்க யாரோ இருந்துட்டு போறாங்க, நான் என்ன செய்யணும் இல்லையா. அவங்க யாரா இருந்தா எனக்கு என்ன, இதுக்கு வேண்டி வாதாடுறதுக்கு அப்படி எல்லாம் போகாதீங்க, எந்த ஊழியர்கிட்டையும் போகாதீங்க. சரியா, நீங்க என்ன செய்யணும் அதுல மட்டும் போக்கஸ்டா இருங்க. எனக்கு அதை தான் கத்து கொடுத்தாரு. என்ன ஆசீர்வாத வார்த்தை சொன்னாலும் சரி, எனக்கு என்ன சொல்றது, நிறைய ஆசீர்வாதங்கள் சொன்னாலும் சரி, இப்படிலாம் மினிஸ்ட்ரி இருக்கும், இப்படிலாம் உன்னை கொண்டு போவேன்னு சொன்னாலும் என்னுடைய இருதயம் துளி கூட அதுல போகவே இல்லை. நான் என்ன செய்யணும் இப்போ, எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், யாரெல்லாம் சேர்த்துக்கணும், யாரை சேர்த்துக்க கூடாது
இல்லையா? அதுலதான் போக்கஸ்டா இருக்கிறதுக்கு கிருபை பாராட்டினார். அப்ப அதே தான் நானும் உங்களுக்கு வந்து போதனையாகவும் ஆலோசனையாகவும் கட்டளையாகவும் சொல்றேன். சரியா? அவர் என்ன சொல்றாரு அதன்படி நடங்க. சரியா? அப்போ இதுதான் வெகு தூரம். எங்க இருக்காரு? முன்னாடியே இருந்தாரு, திரும்ப இயேசு கிறிஸ்துவோட சந்திக்க வராரு, திரும்ப இனிமேலும் வரப்போறாரு இந்த ஏலியா. அப்போ பிரயாணம் எவ்வளவு தூரம் இருக்கு? அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நியாய தீர்ப்புக்கு அப்புறமும் வந்து தேவனோட இருப்பாங்க. ஓகே, புரிஞ்சுதா? அப்போ அவ்வளவு தூரம் நித்தியமா அந்த பிரயாணத்துக்கு முடிவு இல்லை, எண்ட் இல்லை. அதான் வெகு தூரம்னா டெஸ்டினேஷன் வந்து கிடையாது, பட் டைம் இருக்கு, வெகு தூரமா இருக்கு. சரி, அப்போ அதை வந்து அட்டன் பண்ணும். அதே மாதிரி ஒரே ஒரு மனுஷன் தான் பரலோகத்துக்கு போனான்னு வசனம் சொல்லுது, அது எலியா தான், இல்லையா? அந்த அந்த வசனத்தை எடுங்களா, 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல கடைசி இருக்கு, எலியா சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு ஏறி போனான் அப்படின்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, இல்ல இதெல்லாம் உங்களுக்கு ப்ரூஃபா கொடுக்குறேன், பரலோகத்துக்கு ஏறி போனான்னு இருக்கும். அப்ப பரலோகம்னு ஒண்ணு இப்ப தேவனுக்கு முன்னாடியா இல்ல பிதாவுக்கு முன்னாடியானா கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, அங்க இருந்து வந்து திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது இவர் மட்டும்தான் சொல்லுவார் இல்லையா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வானத்துல இருந்து வந்து திரும்ப வந்து போறது. சரியா? இவர் பூமியில இருந்து தான் வந்து போறாரு, திரும்ப வந்து இயேசு கிறிஸ்துவ சந்திக்க வர்றாரு. அப்படி அப்போ இவர் ஒரு இடம், பரலோகங்கள் வந்து நிறைய இருக்கு. அதுல நமக்கு தெரிஞ்ச பரலோகம் பிதாவாகிய தேவன் இருக்கிற பரலோகம். சரியா? நான் ஓகே ரெவலேஷனுக்குள்ள போகல, நமக்கு இன்னைக்குள்ள கண்டென்ட்டுக்கு வருவோம். சரியா? வெகு தூரம் நாம எப்படி பிரயாணம் பண்றது, இல்லையா? அப்போ எதனால இந்த வார்த்தை வருதுன்னு பார்த்துட்டோம். வெகு தூரம்னா எவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இனி அந்த வெகு தூரத்துக்கு நாம போகிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? முதல் விஷயம், நமக்கு பலன் வேணும். என்ன பலன் வேணும்னா இந்த 2வதுனுடைய அந்த போஜனத்தினுடைய பலன் வேணும். போஜனத்தினுடைய பலன் வேணும்னா அழகா வசனம் சொல்லுது, 3:21, அதுவும் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. அதுல என்னன்னா, இப்போ நான் ஜெயம் கொண்டேன்னா நான் தேவனோட கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவோட போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கு. அந்த போஜனம்னா என்னன்னா யோவான் 4ல வந்து சொல்லியிருக்கும், பிதாவனுடைய சித்தத்தை செய்யறதான் போஜனம் அப்படின்னு சொல்லியிருக்கும், இல்லையா? அப்போ அந்த போஜனம், அதாவது ஆத்மாக்கு தேவையான போஜனத்தை நாம உட்கொண்டா மாத்திரம்தான் அதுக்குண்டான பலன் கிடைக்கும். இந்த மனுஷன் தூங்குற மனுஷன் எப்படி அவனால திரும்ப போக முடியுது? இப்போ நீங்க தூங்குறீங்க இல்லையா, நிறைய லேடிஸ் இருக்கீங்க, நீங்க தூங்குறீங்க, காலையில ஹஸ்பண்டே வந்து எழுப்புறாங்க, சமையல் செய்யணுப்பான் அட இருப்பான்னு சொல்லிட்டு திரும்ப தூங்குறீங்க. சரியா? பசங்க எழும்புன சத்தமோ ஸ்கூலனுடைய ஞாபகமோ வந்ததுன்னா எப்படி எழும்புவீங்க? நைட்டு ஃபுல்லா தூங்காம அழுதுட்டு இருந்தாலும் தானா டக்குன்னு பம்பர மாதிரி எழுப்பி டக்கு டக்கு டக்குன்னு சமையல் செஞ்சு எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க, இல்லையா? பிள்ளைங்க போனதுக்கு அப்புறம் தான் அப்பான்னு சொல்லி உட்கார்றது, இல்லையா? அப்ப ஏன் நமக்கு ஒரு வேலை நியமிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை சரியா செய்யறோம். இது மனுஷன், தெய்வ சாயல படைக்கப்பட்ட மனுஷனோட இயல்பா இருக்கு, இல்லையா? நம்ம சும்மா ஆகாயத்தை அடிக்கிற மாதிரி சிலமம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு, இல்லையா? அப்போ நமக்கு வி ஹாவ் ஏ டெஸ்டினேஷன், அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை நோக்கி நீங்க பிரயாணிக்க முடியும், இல்லையா? அந்த வெகு தூரம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, நித்தியம். நித்தியம் தான் வெகு தூரம்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த வெகு தூரத்துக்கு நம்ம போகணும்னா முதல்ல இந்த ஃபண்டமெண்டல் உபதேசம், சர்ச்சுக்கு போற ஜெபிக்கிறது பத்தாது, அவருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லையா? அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த என்ன ஆத்துமாக்கு தேவையான போஜனம் வேணும். அது எங்க கிடைக்குதுன்னு நீங்க தான் தேடி போய் ஒண்ணு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நமக்கு கொடுப்பாரு. இருக்கிற இடத்துல எனக்கெல்லாம் அப்படிதான் கொடுத்தாரு, நான் எங்கேயும் போகல. அவர் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ வெளியில நம்ம கண்ணில் பாக்குற ஒரு சபையில வந்து போகணும், இல்லையா? டவுட்ஸ் அந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஆண்டவர் வந்து அவர் பேசும்போது நான் கேட்கணும், இல்லையா? நான் இஷ்டப்படுற டைம் அவர் வருவாரானா கண்டிப்பா இல்லை. நம்ம துதிக்கும் போது கூட தான் இருப்பாரு. நம்ம கேட்கிறத நான் இப்போ உபவாசம் இருக்கிறேன், ஒரு விஷயத்துக்கு வேண்டி உபவாசம் இருக்கிறேன். அப்போ உபவாசம் இருக்கிறதுனா தேவனோட இருக்கிறது. அவர் அந்த விஷயத்துக்கு பதில் கொடுப்பாரானா கிடையாது. அவர் வேற ஒரு விஷயத்தை குறித்து பேசுவார், வேற ஒரு காரியத்தை பத்தி சொல்லுவார். புரியுது? அப்ப நான் அவருக்கு டைம் கொடுக்கும்போது அவர் என்கிட்ட பேசுற டைப் இல்லை. அவர் விரும்பும் போது என் செவிகள் திறந்திருக்கணும். அவர் சாமுவேலன்னு கூப்பிடும் போது நான் வந்து என்ன இதோ இருக்கிறேன்னு சொல்லணும். அவர் கதவை தட்டும் போது நான் வந்து இப்பதான் வஸ்திரத்தை களைஞ்சேன், காலை கழுவுனேன்னு சொன்னா போயிடுவார் அவரு, இல்லையா? அந்த டைப். அப்போ நம்ம கண்டிப்பா நமக்கு மேல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆலோசகர்கள் வேணும்.
அதுக்கு வேண்டி நான் நிறைய சபைகளுக்கு போனேன். மெட்ராஸ்ல நிறைய சபை. ஆண்டவர் அதுக்கப்புறமா வசனத்துல மாறாம இருக்கிற ஒரு சபையை வந்து காமிச்சாரு. அதுல வந்து கடைசியா இங்க ஊரோட வரதுக்கு முன்னாடி அங்க வந்து போக கிருபை செஞ்சது. அப்போ முதல்ல நீங்க அந்த போஜனத்தினுடைய பலன் வரணும்னா நீங்க அதுக்குண்டான சபையை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு போங்க. இல்ல ஊழியர்கள் ஆன்லைன்ல எல்லாம் நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்க, இல்ல ஆன்லைன்ல எல்லாம் வீடியோஸ் இருக்கு. ஆலோசனை கேட்டாலும் என்னாலையும் ஒரு 3ல இருந்து 5 ஊழியர் வரைக்கும் காட்ட முடியும் யூடியூப் வீடியோ வச்சு போறது. அப்போ அந்த போஜனத்தினுடைய பலன் வேணும். ஆத்மாவுக்கு தேவையான போஜனம் இல்லையா? நீங்க அற்புதம் அடையாளத்துக்கு போனீங்கன்னா அது செட் ஆகாது. அது வந்து பேசிக் உபதேசம், முதலாவதா வந்த உணவு இல்லையா? இப்போ ரெண்டாவதா உள்ள உணவு அப்படி இல்லை. தெய்வ காரியத்தை அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சு நம்ம யுத்தம் செய்யறதுக்கு உண்டான போஜனம் சரியா? அந்த பலன் எங்க கிடைக்குதுன்னு பார்த்து நீங்க தான் இது பண்ணணும். இப்போ ரெண்டாவதா 19வது அதிகாரத்துல 11வது வசனம் சொல்லுது. போதும் சிஸ்டர். எங்க பர்வதத்துல நிக்கிறது வேணும் சரியா? அப்போ அவருக்கு முன்னாடி நிக்கணும். நீங்க அது அவருக்கு முன்னாடி நிக்கணும்னா அவர் கூட தான் இருக்கணும். இப்ப நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இப்போ அந்த லீடர்ஸ் பார்த்தா டீச்சர் கூடயே தான் இருப்பாங்க, கிளாஸ் டீச்சர் கூடயே தான் இருப்பாங்க. அது ஏன் என்னன்னு எனக்கு அப்ப தெரியாது, எல்லாம் வசனத்தின்படி தான் வருது. அவருக்கு முன்னாடி கூடவே நம்ம இருக்கணும் சரி? அப்போ அந்த அனுபவம், அதாவது சஞ்சரிக்கிற அனுபவம் நமக்கு நிச்சயமா வேணும். போன வாரத்துல சொல்லி இருப்பேன் இல்லையா? நம்ம பெருக்கும் போது சமைக்கும் போது எப்பவுமே தேவனோட சஞ்சரிச்சுட்டு அந்த தாட்ஸ்ல கனெக்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அனுபவங்களை வச்சு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ அந்த கர்த்தருக்கு முன்பாக நிக்கணும். முதல்ல வந்து இந்த ஆத்மாவுக்கு தேவையான போஜனத்தினுடைய பலத்துல நம்ம இருந்தா வெகு தூரம் போகலாம். ரெண்டாவதா நம்ம அவருக்கு முன்னாடி நிக்கிறவங்களா இருந்தா அந்த வெகு தூரத்துல டிராவல் பண்ணலாம். அதாவது நித்தியத்துக்கு போறதுக்கு சொல்றேன் சரியா? இப்ப மூணாவதா தேவனுடைய அந்த சத்தத்தை உணர்ந்து கொள்றவங்களா இருக்கணும். கேட்கறது வேற, உணர்ந்து கொள்றவங்க, அது அந்த புரிதல் சரியா? இப்ப இங்க இருக்கும், இப்போ உங்க என்ன சொல்றது, இப்ப சித்தப்பா சத்தம் வந்து அங்க கேட்டா தெரியும் தானே. ரோடு தாண்டி இருந்தா கூட அவருடைய சவுண்டு மாறினா இது நம்ம இல்ல தானா தெரியும். ஆனா எவ்வளவு வண்டிங்க போகுது, மத்தவங்க நிறைய அந்த பீப்புள்ஸோட சவுண்ட் எல்லாம் கேட்டாலும் நம்ம புருஷனுடைய சத்தம் தெளிவா தெரியும் இல்லையா? இல்ல நம்ம பிள்ளைங்க சத்தம் வச்சுப்போம் சரியா? தெளிவா தெரியும். அப்போ அதுக்குண்டான உணர்வு இப்போ 12வது வசனம் 13வது வசனத்துல என்ன, பூமி அதிர்ச்சி பின் அக்னி உண்டாயிற்று, அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அத அவர் எங்க இருக்காரு இல்லைங்கிறத அவன் பகுத்து ஆராயிறான். அக்னிக்கு பின்னாடி ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம் வருது. சத்தம் வந்தவொடனே ஓகே ஆண்டவர் வந்துட்டாரு. அமர்ந்த மெல்லிய சத்தம், அது வந்து கேட்க, உண்மையா சொன்னா தேவனுடைய சத்தம் வந்து அது இந்த உணர்வு இல்லாம கேட்காது. நம்மளுடைய நினைப்புல தான் கேட்குமே தவிர மற்றபடி நிஜமாவே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னா அந்த இன்ட்ராக்ஷன், புரிதல் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் கேட்கும். ஏன்னா பிசாசு ஆண்டவர் மாதிரி பேசுவான். அதே சொல்லிடுறான். அதே வசனத்தை அவன் தனக்கு இஷ்டப்படி தேவ சித்தத்துல இருந்து விலக்கி அவன் அதே மாதிரி டியூன்ல வந்து பேசுவான். அதுதான் சொல்றேன், தேவனுடைய சத்தத்தை வந்து கேட்கணும்னா அந்த உணர்வு நமக்கு வேணும். அக்னிக்கு பின்னாடி அந்த மெல்லிய சத்தம் உண்டாவது இல்லையா? அதை எலியா கேட்டவனே அவனுக்குள்ள ஒரு மாறுதல் வருது. ஓகே அவர் வந்துட்டாருன்னு சொல்லி அவரை ரிசீவ் பண்றதுக்கு வெளியே போறான். சால்வை எடுத்து முகத்துல முடிக்கிறான், வெளியே வந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் ஆண்டவரோட பேசுறான் இல்லையா? அப்போ அந்த சத்தத்தினுடைய உணர்வு, அவர் கோபமா வந்தா நம்ம அந்த டைம் எப்படின்னா தாவீத மாதிரி போயிடணும், போய் அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடணும் சரியா? தலை குப்புற விழுந்து என்ன மன்னிங்க. இல்ல மோசைய மாதிரி போயிடணும் சரியா? அவர் காலில் விழுந்துடணும். அவர் கோபமா இருந்தா. அன்பா வரும்போது நம்ம வந்து பேசலாம், ஷேர் பண்ணலாம், காரியத்தை கேட்கலாம் சரியா? அவர் கட்டளை இடுறதுக்கு வரும்போது நம்ம வந்து கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி ஒரு யுத்த வீரனை மாதிரி இருக்கணும். இதெல்லாம் அவருடைய ஆக்டிவிட்டிஸ். அதான் சொன்னேன், அந்த உணர்வு இருந்தா தேவன் இப்ப எப்படி என் கூட இருக்காரு அப்படிங்கிறது நல்ல தெளிவாவே உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இப்போ அடுத்து கடைசியா இத ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். இங்க என்ன சொல்லி இருக்குன்னா, இப்போ 7000 பேர் வந்து ஆண்டவர் வச்சிருக்காரா? இது நம்ம ஒரு சில மெசேஜ்ல நானே கேட்டிருக்கேன், எலியா ஒருத்தன் இல்ல வேற 7000 பேர் வந்து ஆண்டவர் வந்து பாதுகாத்து வச்சிருக்காருன்னு. கிடையவே கிடையாது. எலியா ஒருத்தன் தான். அவங்க வந்து விக்கிரகத்தை ஆராதிக்காதவங்க, பணியாத சாதா ஆள் தான். எலியா போல ஆள் கிடையாது. எலியாவையும் அந்த ஜனங்களையும் ஒருபோதும் கம்பேரே பண்ண முடியாது இல்லையா? எலியாக்கு ஒரு பூஸ்டப்பா சொல்றாரு, நீ தனியா இல்லப்பா, நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லுவாரு இல்லையா? 3 தடவை ஆண்டவர் கேட்கும் போதும், நீ மட்டும் இல்ல வேறையும் ஜனங்களை நான் பாதுகாத்து வச்சிருக்கேன்
அப்படிங்கிறத தான் சொல்லுவாரே தவிர எலியா போல இல்ல. இப்ப நிறைய பெந்தகோஸ்து சபையில கேட்டிருக்கேன், எலியா வந்து பெருமையா வந்து நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லுவான், ஆனா வந்து ஆண்டவர் வந்து அவனை போல நிறைய பேரை வச்சிருக்காரு அப்படின்னு கிடையாது. எலியா ஒருத்தனை திரும்ப திரும்ப சொல்றேன், பழைய ஏற்பாடு மொத்தத்துல எலியாவை போல வந்து இனியும் கிடையாது, அதுக்கு முன்னாடி இல்லை. ஆனா எலியாவின் ஆவிய உடையவனா யோவான் ஸ்நானகன் இருக்கா. இப்போ இனி இந்த கடைசி காலத்துல எழுப்புதல்ல வரப்போறதும் எலியாவினுடைய ஆவிதான். அது யோவேல் 2:17 இருந்து அந்த ஸ்பிரிட்டினுடைய காரியத்தை பார்க்கும்போது தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, சொப்பனம் காண்றது, இது எல்லாமே வந்து எலியாவனுடைய, அது தீர்க்கதரிசியினுடைய ஆவி, அது எலியாவனுடைய ஆவிதான். சரியா? அப்போ அந்த இதை வச்சு பார்க்கும்போதும் பரிசுத்தவான்கள் அதை தான் சொல்றாங்க. அவர் அது அப்போ வெகு தூரம்னா புரியுதா? இந்த எலியா எங்கெல்லாம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு, இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டியது இருக்கு, அவருடைய ஜனங்களை வந்து அந்தி கிறிஸ்துவிலிருந்து காக்கப்பட வேண்டியது இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் வந்து உள்ள இருந்து கர்த்தருக்கு முன்னாடி நம்மளை கொண்டு போய் நிறுத்தி தெய்வ சித்தத்தை செய்ய வேண்டியது இருக்கு, ராஜாக்களை ஆசாரியர்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கு, நித்திய காலமா அவனுக்கு வேலை இருந்துட்டே இருக்கு. அவனுக்குங்கிறது உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீங்க பண்ண வேண்டிய தூரம் பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. டிராவல்ல நிறைய இடரல்கள் வரும், இன்னல்கள் வரும், துன்பம், துயரம், கவலை, கஷ்டம் எல்லாமே வரும். ஆனாலும் நீங்க விட்டுறாதீங்க. சரியா? கர்த்தர் உங்க கூட இருக்காரு. அவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரமா இருக்கு. இந்த 3 பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல்ல போஜனத்தினுடைய, ஆத்மாக்கு தேவையான போஜனத்தினுடைய பலன் வேணும், கர்த்தருக்கு முன்னாடி இது நிக்கணும், தேவனுடைய சத்தத்தினுடைய உணர்வு வேணும். 4வது என்னன்னா, அதுவும் பலன் தான். தேவ சித்தத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது. என்னுடைய சுய அனுபவத்துல, தேவன் எனக்கு கொடுத்த அந்த அனுபவத்துல வச்சு சொல்றேன், அவருடைய சித்தத்தை தெரிஞ்சுட்டா பெரிய ஆள்லாம் கிடையாது. தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு பலன் வேணும். இந்த பலன் எக்ஸ்ட்ரீம் பலனா இருக்கும். இது வந்து எந்த ஒரு மனுஷனாலையும் முடியாத ஒரு பலன், தேவனால மட்டும்தான் செய்ய முடியும். சரியா? இப்போ தேவ சித்தத்தை அவர் எல்லார்ட்டையும் சொல்லுவாரு, ஆனா அவருடைய சித்தத்தை செய்யணும்னா அந்த தேவ வல்லமை நம்ம ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் அப்படிதான் உணர்த்தினார் இல்லையா, வல்லமை தாங்க எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அந்த வல்லமை இல்லாம தெய்வ சித்தத்தை செய்ய முடியாது இல்லையா. அது அழகா பவுல் செஞ்சு முடிச்சார் இல்லையா, கிறிஸ்து இயேசு செஞ்சு முடிச்சாங்க. அப்போ அந்த பலன் வேணும். நம்ம ஜெபிப்போம் தொடர்ந்து. ரீஜா ஜெபிச்சு முடிப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கேட்ட வசனத்துல? விட்டா போதுன்னு இருக்கீங்க. சரி.